The languages of the Holy Spirit, பரிசுத்தாவியானவரின் மொழிகள் என்ற தலைப்பை நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். ஸோ அதனால் இவைகள் தேவன் நமக்கு அருளின காலகட்டங்களிலே நடந்து கொண்டிருக்கிறதுனால நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாடப்பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்மளை தொடர்ந்து பலப்படுத்துவார் என்று நான் அருமையாக விசுவாசிக்கிறேன். தேவன் நம்முடைய உள்ளான மனுஷனிலிருந்து நம்ம கூட தொடர்பு கொள்ளுகிறவராக இருக்கிறார். அதை தான் நம்ம ஆரம்ப கட்டமாக நாம் அநேக காரியங்களை இதற்கு முன்பாக பேசியிருந்தோம். அதனால் இந்த பாடத்திட்டத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தொடர் போதனைகளை நீங்கள் கவனித்து கேட்பீர் என்று சொன்னால் அதனுடைய அநேக பின்னணிகளை நான் உங்களுக்கு விவரித்து கொடுத்திருக்கிறேன். அவைகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் தொடர்ந்து படிப்பதற்கு அவைகள் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நாம் ஏற்கனவே தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்காக நாம் ஆவியினாலே பிறந்திருக்கிறோம் என்பதை நான் விவரமாய் சொன்னேன். நாம் பிறந்ததே என்னவென்று சொன்னால் தேவ ராஜ்யத்தை நாம் செயல்படுத்தும்படியாக, அதை அனுபவிக்கும்படியாக, அதனுடைய தார்மீக திட்டங்களிலே நாம் பங்கெடுக்கும்படியாக நாம் ஆவியிலே பிறந்திருக்கிறோம். அதனால தான் அநேக வேளைகளிலே நாம் ரட்சிக்கப்பட்ட நிலையிலிருந்து முதிர்ச்சி அடைய வேண்டிய நிலைகளுக்கு தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். அந்த முதிர்ச்சியினுடைய துவக்கமாக தான் நான் சொல்ல ஆரம்பித்த விஷயம் என்னதுன்னா, இன்ட்யூஷன். ஆவியானவர் நமக்கு உள்ளான பாடங்களை கொடுத்து, உள் உணர்வுகளை கொடுத்து, இந்த உள்ளான வழிநடத்தல் மூலமாக தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை விவரித்து நான் சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ த லாங்குவேஜ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட தொடர்பு கொள்ளக்கூடிய முதல் மொழி அப்படின்னு சொன்னால் உள் உணர்வு என்று சொன்னேன். இதை இப்படி தான் தொடர்பு கொள்வாரா என்று கிடையாது. ஏன்னா தேவனையும் தேவ திட்டத்தையும் ஆவியானவரையும் நம்ம வரிசைப்படுத்திலாம் பார்க்க முடியாது. ஆனால் வரிசை எதற்கு என்று சொன்னால் நாம் மனிதர்களாக இருக்கிறதுனால அவ்வப்போது நாம் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக என்ன பண்ணுகிறோம், வரிசைப்படுத்துகிற மொழியை கர்த்தர் இந்த லைனில் தான் வருவார், இந்த டைரெக்ஷனில் தான் போவார், இந்த 3 பாயிண்டில் தான் வருவார் அப்படிலாம் நம்ம என்ன பண்ண முடியாது. தேவனை நம்ம கட்டுக்கோப்புக்குள்ளே வைக்க முடியாது. ஆனால் தேவன் எப்படி மக்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார், வேதாகமத்திலே அநேக பரிசுத்தவான்களோடு கூட, அதுக்கப்புறம் இன்றைக்கு வாழ்கிற பரிசுத்தவான்களோடு கூட தேவன் எப்படி இடைப்பட்டார் என்பதை அதிகமாக நாம் தியானிக்கும் பொழுது அதை நாம் வரிசைப்படுத்தி படிக்கிறோம். அவ்வளோதான். ஸோ முதலாவது நாம் படிக்க ஆரம்பித்தது இன்ட்யூஷன், உள் உணர்வு என்று சொல்லி நான் சொல்ல ஆரம்பித்தேன். இந்த இன்ட்யூஷன் உள்ளான பாடம், தேவன் நமக்கு உள்ளே தங்கி இருக்கிறவர் நம்முடைய ஆவியிலே நமக்கு தெய்வீக பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக தேவன் செயல்படுகிறார் என்று நான் விவரிக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த இன்ட்யூஷன் என்பது ரொம்ப முக்கியமான பகுதி. எப்படி சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், வளர்ச்சி அடைந்தவர்களுக்கு தேவன் இதை ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். அதனால் ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும், முதிர்ச்சி அடைய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய திட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம ரட்சிக்கப்பட்ட நிலையில் இருந்தோம்னா இந்த இன்ட்யூஷன், இந்த உள் உணர்வுகள், இந்த உள்ளான உந்துதல்களை நாம் சரியாக என்ன பண்ண முடியாது, பயிற்சி செய்ய முடியாது, அதை சரியாக நாம் பெற்றுக்கொள்ளவும் முடியாது, அதை அனுபவிக்க முடியாமல் போய்விடுவோம். அதனால் கிறிஸ்துவுக்குள்ளாக வளரும் பொழுது இவைகள் நமக்கு ஆழமான வேலைகளை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. வேதாகமத்தில் 4 வார்த்தைகளை நான் இந்த இன்ட்யூஷன், இந்த உள் உணர்வுக்கு இல்லாட்டி உள்ளான உந்துதலுக்கு நாம் 4 கிரேக்க வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பித்தோம். முதலாவது ஸ்டெனோசா என்ற ஒரு கிரேக்க வார்த்தை, பெருமூச்சு என்ற ஒரு கிரேக்க வார்த்தையை நம்ம என்ன பண்ணோம், தியானித்தோம். சில வேளைகளில் நம்முடைய ஆவியில் அப்படி ஒரு பெரிய அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஏக்கம் நிறைந்த ஒரு நிலைகள் உண்டாக்கப்படலாம். இது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மொழிகளிலே முதல் மொழிகள். அதனால தான் சிலவற்றை கேட்கும் பொழுது, சிலவற்றை நாம் பார்க்கும் பொழுது, சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு உள் உணர்வு உண்டாக்கப்பட முடிகிறது. இரண்டாவதாக நம்ம தியானித்திருந்தனா எம்பார்மியோ அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தையை வைத்து நான் சில வார்த்தைகளை உங்களுக்கு விவரித்து கொடுத்தேன். எம்பார்மியோ என்று சொன்னால் எஸ் நாட் வித் ரேஞ்ச், ஒரு கோபத்தோடு கூட அதை உள்ளே இருந்து கர்த்தர் நம்மளை வழி நடத்துவது. கோவம்னா சண்டை போடுறதுக்காக அல்ல, ஆனால் ஒரு ஆவிக்குரிய கோவம்னு சொல்லலாம், இல்லாவிட்டால் ஒரு வைராக்கியம் நிறைந்த கோபங்களோடு கூட செயல்படுவது என்று சொல்லலாம்.
இது யூசுவலாக எதற்கு கொடுக்கப்படுகிறது? இந்த எம்பார்மியோ என்ற கிரேக்க வார்த்தை எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், வரப்போகிற சில காரியங்களை குறித்து நம்மளுக்கு இப்பொழுதே தேவ ஆவியானவர் என்ன பண்றாரு? சில உள் உணர்வுகளை நமக்கு ஏற்படுத்தி எச்சரிப்புகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இட் இஸ் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் வாட் கேன் பி என் எரர். அங்கே எப்படியெல்லாம் பிழைகள் இருக்க முடியும் என்பதை விவரிக்கும்படியாக நம்முடைய ஆவியிலே அப்படிப்பட்ட சில ஒரு அலர்ட்னஸ் உண்டாக்கப்படுகிறது. ஆனால் அது கோபம் நிறைந்த ஒரு காரியமாக பேசப்படுகிறது. இட் இஸ் an example when you say something and from inside you feel convicted that it was wrong. அப்படி என்றால் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் கேள்விப்படுறீங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு கடத்தப்படுகிறது, ஆனால் அது உள்ள உங்களுக்கு ஒரு கோபத்தை கொடுக்கக்கூடியதாகவும், ஏனென்றால் அது தவறு என்ற அந்த ஆழமான உணர்விலிருந்து அந்த கோபம் என்ன பண்ணப்படுகிறது? புறப்படுகிறதாக இருக்கும். ஸோ ஆவியானவர் இப்படிப்பட்ட இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் என்று சொல்லுகிறோம், வார்த்தைகள் இல்லாமல் உணர்வுகளிலே தேவன் நம்முடைய ஆவியிலே நம்மை பலப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். இப்போ இதெல்லாம் எதற்கு பாஸ்டர் ஆவியானவர் இப்படி செய்கிறார் என்று சொன்னால், நம்ம மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களும் ஆவியாய் இருக்கிற தேவனுடைய பழக்க வழக்கங்களும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதனால தான் நம்மளால் சில வேளைகளில் தேவனை நம்முடைய மனித இயல்பான நிலைகளுக்கு கொண்டு வந்து பார்க்க முயற்சி செய்யும் பொழுது தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய அந்த அலர்ட்னஸ், தேவனுடைய சிக்னல்களை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். தேவனுடைய தொடர்புகளை நம்ம என்ன பண்ணுறோம்? மிஸ் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம மனித லெவலுக்கு கர்த்தரை என்ன பண்ண போகிறோம்? கொண்டு வருகிறோம். அவர் ஆவியின் நிலைகளில் இருக்கிறார். God is spirit and he is a spirit being. அவர் ஆவியின் நிலைகளிலே இருக்கக்கூடியவராக இருக்கிறதுனால அவருடைய தொடர்புகளை நாம் சரியாக அனுபவிப்பதற்கு நாம் என்ன பண்ணப்பட வேண்டியது இருக்குது? ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கு மூன்றாவது கிரேக்க வார்த்தையை நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். டெராசோ என்ற கிரேக்க வார்த்தை, TARASSO, டெராசோ என்ற கிரேக்க வார்த்தையை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நம்முடைய ஆவியிலே இந்த உள் உணர்வை ஏற்படுத்தக்கூடிய இந்த கிரேக்க வார்த்தை டெராசோ அப்படி என்றால் என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 5 verse 4 and 7. யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீரை என்ன பண்ணுகிறான்? கலக்குவான். அதான் அந்த கிரேக்க வார்த்தை டெராசோ என்று சொன்னால் கலக்கப்படுவது, அஜிடேட்டட் ஆர் ட்ரபிள்ட் என்ற அர்த்தம், கலக்கப்படுவது. ஓகே, யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஜான் சாப்டர் 5 and verse 4. ஓகே, கலக்கப்படுவது. அப்போ சில வேளைகளில் நம்முடைய ஆவியில சில கலக்கங்கள் உண்டு பண்ணப்படுகிறது. இப்போ இதை நல்லா பிரித்து பார்க்க தெரியணும். இது மாம்சத்திலிருந்து வருகிறதா, இல்லாவிட்டால் தேவன் இந்த தகவல்களை நம்முடைய ஆவியிலே கொடுக்க விரும்புகிறாரா? அதனால தான் நம்ம தேவனோடு கூட அதிகமான நேரம் செலவழிக்கும் பொழுது நமக்கு அந்த தகவல்கள் சரியாக என்ன பண்ணப்படுகிறது? கிடைக்கிறது. அதனால தான் நிறைய நேரம் ஜெபம் பண்ணும் பொழுது, நிறைய நேரம் தேவனோடு கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது வேறு பிரித்து பார்ப்பது நம்மளுக்கு சுலபமாக மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனோடு கூட கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது தான் இப்படிப்பட்ட குழப்பங்கள்லாம் என்ன பண்ணுகிறது? நமக்கு ஏற்படுகிறது. இப்போ பாருங்கள், உங்கள் மனைவியோடு கூட நீங்கள் பல ஆண்டுகள் வாழ்ந்ததுனால சப்போஸ் அவங்க எந்த நாட்டிலேருந்து ஃபோன் அடித்தாலும், இல்லாட்டி நீங்கள் எந்த நாட்டிலேருந்து ஃபோன் அடித்தாலும், ஃபோன் எடுத்த உடனே உங்களுடைய மனைவியினுடைய வாய்ஸை நீங்கள் என்ன பண்ண முடியும்? கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இல்லை நான் வந்து அவங்க மனைவி கிணவின்னு எவ்வளோதான் சொன்னாலும் நம்ம நிச்சயமாக இதை என்ன பண்ண மாட்டோம்? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது வேற ஒருத்தருடைய குரல் என்பதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம். மனைவியுடைய குரலையும் கண்டுபிடிச்சிருவோம். இது எப்படி உண்டாகிறது? ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் பல ஆண்டுகள் பழகினதுனால, பல மணி நேரங்கள் நாம் ஒருத்தர் சந்தித்து உரையாடினதினுடைய விளைவுதான் வித்தியாசத்தை கண்டுபிடிப்பது. ஹல்லேலூயா. சில வேளை என்னன்னா, கர்த்தாவே எனக்கு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு காமிங்க, இது கரெக்டா, அது தப்பா, இது தேவனா, இது தேவன் இல்லையா? பாருங்க, தேவனோடு கூட நல்ல ஐக்கியம் பட்டவங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனை என்ன பண்ணாது? வராது. பாருங்க, தேவன் அவருடைய சுபாவத்தில் ஒன்று என்னன்னா, he is not the author of confusion. அவர் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவர் அல்ல. அப்ப தேவன் பேசினால் அதுல நிச்சயமாய் தெளிவுகள் தான் என்ன பண்ணும்? உண்டாகும். அது ஒரு பெரிய அடையாளம். பாருங்க,
சில வேளையில் மக்கள் சொல்லுவாங்க, கர்த்தர் என்கிட்ட பேசின மாதிரி இருக்குது. இப்படிலாம் நீங்கள் எங்கேயாவது ஒரு சில குழப்ப கேள்விகளோடு இருக்கீங்கன்னா, இப்போ நீங்கள் உறவை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணீங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சிடும் இது கரெக்டாக இல்லையா என்று சொல்லி. அப்ப தேவன் இந்த ட்ரபுள்டு என்பதை நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இது ஆவியிலிருந்து திடீரென்று ஒரு இயற்கை கப்பாற்பட்ட உணர்வுகளினாலே உண்டாகிறதா என்பதை பாருங்கள். நீங்க சும்மா வீட்டில் உட்கார்ந்துருப்பீங்க, ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனால் ஒரு சம்பவங்கள் ஆவியானவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களுக்குள்ள என்ன பண்ணப்படலாம், ஒரு கலக்கங்கள் ஏற்படலாம். அதனால்தான் இந்த டெராசோ என்ற வார்த்தை என்னவென்று சொன்னால் ஒரு டிஸ்டர்பன்ஸ். அதுக்கு என்ன சொல்றோம்னா ட்ரபுள்டு ஆர் டிஸ்டர்பன்ஸ். ஒரு ஆவியில் ஒரு டிஸ்டர்பன்ஸ். இது சில வேளையில அநேக பரிசுத்தவான்கள் சந்தித்திருப்பார்கள். இன்றும் ஆவியானவர் இப்படிப்பட்ட சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பார் உள்ள இருந்து. ஏனென்று சொன்னால் இந்த சிக்னலை நம்ம கரெக்டா பிக்கப் பண்ணி வர்ற வரைக்கும் நம்மளை டீச் பண்ணாம என்ன பண்ண மாட்டார், ஆவியானவர் விட மாட்டார். நம்ம தான் என்ன நினைக்கிறோம்னா, இதுக்கப்புறம் கடவுள் நம்மளுக்கு இதை என்ன பண்ண மாட்டார், டீச் பண்ண மாட்டார், இதுக்கப்புறம் பரவாயில்ல. இல்லை, தேவன் நம்மளை முழுமையாக பயிற்சி எடுத்து கிறிஸ்து எப்படி பூமியிலே பிதாவோடு முழுமையான ஐக்கியத்திலே வாழ்ந்து எப்படி எல்லா நிலைகளிலும் ஜெயித்தாரோ அந்த மாதிரி நம்மளை மாற்றுவதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய மிகப்பெரிய வேலை. ஹல்லேலூயா. டு பி லைக் கிரைஸ்ட் ஆன் திஸ் எர்த். நாம் கிறிஸ்துவை போல இருப்பதற்கும் கிறிஸ்துவை போல செயல்படுவதற்கும் கிறிஸ்துவை போல தேவ திட்டத்தை பூமியில் நிறைவேற்றுவதற்காகவே ஆவியானவர் நமக்குள்ள என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப நம்முடைய உணர்வுகளிலே when there is a disturbance, it is a sign that God is agitating our spirit. அது எதுக்கு மெயினா சொல்றாருன்னா, to avoid certain danger. பாருங்க, வரப்போகிற பிரச்சனைகளிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவதற்காக தேவன் அதை என்ன பண்றாரு, நம்முடைய ஆவியில டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கிறார். எனக்கு நல்ல தெரிந்த ஒரு அருமையான தேவ ஊழியரோடு நான் பல ஆண்டுகள் பழகி இருக்கிறேன். பாருங்க, பழகினப்ப நாங்கள் ஒரு மிஷன் ஃபீல்டு போயிருந்தோம். போன இடத்துல அவர் சொன்னார், அன்பு நம்ம இப்போ இம்மீடியட்டாக இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிடுவோம், நம்ம கிளம்பிடுவோம்னு சொன்னார். இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவோம், நம்ம இம்மீடியட்டாக கிளம்பிடுவோம்னார். அவர் சொன்ன உடனே நான் ரெடி ஆகிட்டேன். சரி, இப்போ கிளம்பி தான் ஆகணும். ஏனென்று சொன்னால் இப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வர்றதை நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும், கண்டுபிடிக்க தெரியணும். ஆனால் கூட 2-3 பேர் இருந்தாங்க பாருங்க, 2 பேர் நினைக்கிறேன், கூட 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. எப்படி அவர் அந்த ஊழியக்காரர் திடீர்னு பிளான் பண்ணாமல் இப்படி திடீர்னு கிளம்ப சொன்னால் நம்ம எப்படி இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறது, கிளம்புறது. பாருங்க, ஆவியானவர் நம்முடைய கலக்கங்களை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஏன் அந்த கலக்கங்கன்னா, வரப்போகிற தீமைகள் பிரச்சனைகள் எல்லாம் தேவன் பரலோகத்திலிருந்து கரெக்டா நம்மளுக்கு என்ன பண்ணுகிறார், தெளிவுபடுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு இந்த கூகுள் மேப்ஸ் இருக்குது பாருங்க, அது நம்மளுக்கு சொல்லுது எங்கெல்லாம் டிராஃபிக் ஜாம் இருக்குது, எப்படி எங்கெல்லாம் டோல் இருக்குது கரெக்டா. அதை நம்பிலாம் நிறைய பேர் போயிட்டு இருக்கான். அன்னைக்கு ஒருத்தன் பிரிட்ஜில் இருந்து விழுந்துட்டான். அந்த மேப்பை போய் பார்த்து, அவன் என்ன மேப்பை பார்த்தான்னு தெரியல பாருங்க. அப்படி ஒன்றும் பிரச்சனையானதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அதை பார்த்து போய் விழுந்துட்டான்னு பெரிய நியூஸ் அது பொய்யா உண்மையான்னு தெரியல. ஆனால் கூகுள் மேப்பு இந்த வேவ்ஸ்லாம் இருக்குது பாருங்க, இதெல்லாம் என்ன பண்ணுகிறது, மக்களுக்கு வரப்போகிற காரியங்கள் என்ன பண்ணுது, ரொம்ப திட்டவட்டமாக அறிவிக்கிறது. நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு மனிதனுக்கே இவ்வளோ பெரிய நுண்ணறிவு இருக்கும் என்று சொன்னால், இவர்களை எல்லாம் படைத்து இவர்களை எல்லாம் ஆண்டு கொண்டு இவர்களை வைத்து தேவன் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாரோ, அப்போ அந்த தேவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வெளிப்பாடுகள் இருக்கோ, அப்போ அந்த டேஞ்சரை அவர் என்ன பண்ணுறாரு, முன்னாடியே பார்த்து நம்மளுக்கு அந்த ஆவியில் என்ன பண்ணுறாரு, அந்த டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துறார். இப்போ நிறைய பேருக்கு இந்த ஆவி இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா, ஏன் எனக்குள்ள கலக்கம் வருது, ஏன் எனக்குள்ள கலக்கம் வருது, கலக்கம் வந்துச்சுன்னா இம்மீடியட்டாக என்ன பண்ணணும்னா தேவன்கிட்ட போய் உட்கார்ந்து இதுக்கு ஏன் இந்த கலக்கம் வந்தது என்று என்ன பண்ணணும், கேட்க வேண்டும். நீங்கள் ரொம்ப தேவனுடைய அந்த மொழிகளை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா கலக்கம் வந்த உடனே நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, அலர்ட் ஆகிடுவீங்க. இப்போ எங்கிட்ட கூட சில தனிப்பட்ட அனுபவங்கள், யூஸ்வலாக என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் ரொம்ப ஷேர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு நம்ம விவரித்து சொல்ல முடியுமான்றதே பிரச்சனை. ஆனால் ஒரு சில இடங்களில் என் மனைவி கிட்ட நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறேன். இல்லை, இந்த விஷயத்தை இப்படி நம்ம செய்ய முடியாது, எனக்கு அது ஒத்து வரலன்னு. அவங்களுக்கு ஆரம்ப காலங்களில் அது அவ்வளோ புரியாது. அவங்க என்னென்னா, இவர் வேணும்னு ஏதோ என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு, ஒரு விஷயத்தை தவிர்க்கிறதுக்காகவே என்ன பண்ணுறாரு அதை சொல்கிறாரு அப்படின்னு.
ஆனால் இப்போ போக போக அவங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்களும் அதில் கொஞ்சம் பழகிட்டாங்க. ஏன்னா இந்த டிஸ்டர்பன்ஸ் உள்ளே வந்துச்சுனாவே தேவன் ஏதோ ஒரு காரியங்களை நம்மளுக்கு என்ன பண்றாரு, முன் அறிவிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நாம் பாதுகாக்கப்பட்ட நிலைமைக்கு நாம் நகர்ந்து போக வேண்டும் என்பதற்காகவே அந்த டிஸ்டர்பன்ஸை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த டிஸ்டர்பன்ஸ் ஏன் வருதுன்னா, நாம் பாதுகாக்கப்பட்ட நிலைகளுக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறார். அதனால நீங்க அந்த இடத்துல ஆவியானவர் சொல்லக்கூடிய அந்த மொழிகளை கரெக்டா புரிஞ்சு நீங்க ஒரு முடிவு எடுத்து நீங்க தேவன் சொல்லுகிற திட்டத்துக்குள்ள நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும். ஒரு சமாதானம் என்ன பண்ணும், உங்களை ஆட்கொள்ளும். சில பேர்கிட்ட பாருங்க, நீங்க பேசிட்டு அங்கிருந்து கர்த்தர் கிளம்ப சொல்லி நீங்க கிளம்பி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். எனக்கு நிறைய வாட்டி நடந்திருக்குது. ஒரு சில ஊழிய நிலைகளிலும் நடந்திருக்குது. அது ஏன்னு எனக்கும் இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா எல்லாமே என்னவா இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒரு சில இடங்களில் பாருங்க, நான் என்னை முற்றிலுமாய் தவிர்த்து கொள்ள முடிவு செய்கிறேன். அது என்னுடைய இது கிடையாது, எனக்குள்ள ஒரு கலக்கம் இருக்குது. அந்த கலக்கத்துக்கு எனக்கு என்ன இல்லை, பெரிய வெளிச்சம் கிடைக்கவில்லை. ஒரு சில பேராக சொல்லுவாங்க, சரி டிஸ்டர்பன்ஸ் சொல்றீங்களா, என்ன டிஸ்டர்பன்ஸ் பாருங்க. ஏன் டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு, எதுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னு ஆராயக்கூடாது. இதை தேவனிடத்தில் விசுவாசத்தோடு செயல்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப போய் நிறைய கேள்வி கேட்டீங்கன்னா எப்படியும் ஒரு 2000-3000 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும். எப்படி இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. உள்ள டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா அதை இமீடியட்டா என்ன பண்ணணும், நம்ம அதை விசுவாசத்தோடு அதை செயல்படுத்த தேவன் நம்மை அழைக்கிறார். சரி, இன்னொரு வசனத்துக்கு கடந்து செல்வோம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 15 verse 24. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்தில் இருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி, உங்களை என்ன பண்ணாங்க, கலக்கி. இங்க இங்கிலீஷ் வேர்டு பாத்தீங்கன்னா ட்ரபிள்டுன்னு இருக்கும். கலக்கப்படுவது பாருங்க. ஒரு சில செய்திகளை கேட்கும் பொழுது நம்முடைய ஆவியில் என்ன வருது, கலக்கங்கள் வருகிறது. ஒரு சில மெசேஜ் கேட்டாவே வருது. இப்போ அது ஏன்னு எனக்கே தெரியல. எல்லாருமே பைபிள் தான் சொல்றாங்க, அப்படி எல்லாருமே ஒரே பாட்டு தான் பாடுறாங்க. ஆனால் சில செய்திகளை கேட்டிங்கன்னா அது உள்ள என்ன வருது, ஒரு கலக்கம் வருது. இம்மீடியட்டா என்ன பண்ணணும்னா அந்த இதை ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இதனுடைய தாக்க சில பேர் என்னன்னா, அது என்னதான் சொல்றாங்கன்னு நான் கேட்கலாம் பாருங்க. தேவனுடைய ஞானத்தை மீறி நம்ம என்ன செய்ய போறோம்? தேவன் ஏதோ ஒரு கலக்கத்தை கொடுக்கிறார்னு சொன்னால் அதை இம்மீடியட்டா என்ன பண்ண வேண்டியிருக்குது, நாம் ரிசீவ் பண்ண வேண்டியிருக்கு. அவர்கள் கலக்கம் அடைந்து, இட் இஸ் ட்ரபிள்டு. உள்ள ஆவியானவர் நம்மளை ஒரு நிதானமான இடத்துக்கு கொண்டு வராமல் ஒரு கலங்கின நிலைமையில, ஒரு கலக்கப்பட்ட நிலையில வச்சிருக்கிறார்னா அந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லான டைம். ஏனென்று சொன்னால் ஆவியானவர் நம்மளை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு மூவ் பண்ண விரும்புகிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அதனால ஒரு சில பேரோடு நம்ம பேசும் பொழுது, ஒரு சில பேரோடு பேசும்பொழுது சில திட்டங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. எப்படி நான் பார்த்ததுல பாருங்க, இந்த பிஸ்னஸ்மேன் நிறைய திட்டம் போடுறது அது இயல்பு. ஏன்னா அவங்க அப்படிதான் திட்டம் போட்டு தங்களுடைய வர்த்தகத்தை என்ன பண்ணணும், விரிவு செய்யணும். ஆனால் சில ஊழியக்காரங்க உட்காந்து திட்டம் போடுவாங்க பாருங்க, அதை கேட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், அப்படியே பயங்கர இருதயத்தில் கலக்கமே வரும். ஒரு போதகர் என்னோடு பேசும்போது சொன்னார், நான் ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன். நான் சொன்னேன், ஏற்கனவே இத்தனை சர்ச்சு ஆரம்பித்து வச்சு எல்லாம் அற்புதமாக போயிட்டு இருக்குது, இதையும் பாஸ்டர் நம்ம செய்யணும்னு கேட்டால், இல்லை தேவன் இதில் ஏதோ ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பாருங்கள், கேட்கும் பொழுதே நம்முடைய உள்ளான மனதில் ஒரு பெரிய கலக்கம் வருது. ஆனால் அவர்கிட்ட எதுவும் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வேற ஒரு மண்டலத்திலேருந்து செயல்படுகிறதை போல் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. கர்த்தரும் நமக்கு அந்த ஒரு பெரிய அதிகாரத்தை அவர்கள் மேல் செலுத்தும்படியாக கர்த்தர் என்ன பண்ணல, நம்மளுக்கு பொறுப்பு கொடுக்கல. ஆனால் நம்மளுக்கு உண்மையில கலக்கம் வருது. ஐயோ, இதை ஏன் செய்ய போறாங்க, இது ஒரு டிஸ்டர்ப்டா இருக்குது. அதே மாதிரி சில திருமணங்களை பற்றி என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஒழுங்கு பண்ணிட்டோம், இந்த பொண்ணை பார்த்துட்டோம், அந்த பொண்ணை பார்த்துட்டோம், உள்ள ஒரே கலக்கமாக இருக்கும். ஆனால் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. கார்டை வாங்கி வச்சுட்டு சரி வர்றேன்னு சொல்லி தான் என்ன பண்ணணும், அனுப்பணும். ஆனால் போன பிறகு என் ஒய்ஃப்ட்ட சொல்லுவேன், எனக்கு ஒரே கலக்கமாக இருக்குது, உங்களுக்கு கலக்கம் வந்துச்சா போங்க. நான் சொல்ல அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் தேவ திட்டத்தை மீறும் பொழுது தேவன் நம்மளுக்கு சில கலக்கங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஊழியம் செய்ய போகிற இடத்துல கூட அப்படிலாம் செய்வார். எல்லாமே ஊழியம் என்று சொன்னால் எல்லாமே தேவனிடத்திலிருந்து அனுமதி பெற்று புறப்பட்டதான்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. கரெக்டா? எல்லாமே செய்யலாம்.
ஆனா அவைகள் தேவனால் அனுமதிக்கப்படாத பொழுது, தேவனிடத்துல நீங்க நல்லா நெருங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில டிஸ்டர்பன்ஸ் வரும். அதை நீங்க கவனமாய் பார்க்க வேண்டும். ஓகே, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். நம்ம ஏன் இத்தனை கிரேக்க வார்த்தைகள் அங்கங்க பார்க்கிறோம்னா, இந்த ட்ரபுள்டுன்ற வார்த்தை, அந்த கலக்கப்பட்டது, கலங்கப்பட்ட நிலைகள், இவைகளை நம்ம ரொம்ப கவனமாய் பார்க்கிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலங்கப்படுத்தி, சிலர் உங்களை என்ன பண்றாங்க? கலங்கப்படுத்தி. அப்படின்றால் they trouble you. நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்து உங்களை வேற இடத்துக்கு மாத்துவதற்கு உங்களை என்ன பண்றாங்க? ஆவியில கலக்கமடைய வைக்கிறார்கள். அதனாலதான் ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, இப்ப நம்மளை கலங்க பண்ணி, எப்பா இதெல்லாம் உன்னுடையதெல்லாம் என்ன பண்ணாது, உனக்கு இது கிடையாது. பாருங்க, ஊழியமோ, தேவ திட்டமோ, தேவ செயல்களோ, ஒரு பிஸ்னஸோ, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ, எல்லாமே தேவனுடைய திட்டத்திலிருந்து புறப்படுவதற்கு ஒரு பெரிய அடையாளம் என்னன்னா, உங்களுக்கு கலக்கம் இல்லாமல் இருப்பது. எப்படி? உங்களுக்கு கலக்கம் இல்லாமல் இருப்பது. நீங்க கலங்கின ஒரு மாதிரி ஒரு பதஷ்டம், இது ஒரு அன்செட்டில்டு ஏரியான்னு சொல்லுவோம். எப்படி? இது ஒன்றும் எதுவுமே நிலைவரப்படாத ஒரு இடத்துல போய் நீங்கள் கால் வைக்கும் பொழுது பெரிய பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டியதாய் மாறிவிடும். நான் அப்படிலாம் சந்திச்சிருக்கிறேன். அதனால நான் தைரியமாக சொல்கிறேன். பாருங்க, ஊழியக்காரன் என்பவன் எப்பயுமே முழுமையான வெற்றியை சந்தித்தவன் கிடையாது. பல தோல்விகளை சந்தித்தவன் தான் சிறந்த ஊழியக்காரனாக மாறியிருக்கான். இதுதான் வரலாறு சொல்லுது. யாருமே எல்லாமே நான் கரெக்டாக செய்துட்டேன் அதனால் ஊழியக்காரன்னா, அவருக்கு தோல்வின்ற இன்னொரு பக்கமே என்ன பண்ணாது, தெரியாது. கரெக்டாக ஒருத்தனுக்கு பசின்னு தெரிஞ்சாதான் அந்த பசியை பற்றி பேசும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நிலைகள் நல்லா புரியும். ஒருத்தனுக்கு இழப்புகள் என்னன்னு தெரிஞ்சாதான் இழப்புகள்னா என்னென்னு ஒரு மனிதனால் புரிந்து கொள்ள முடியும். அது மாதிரி தோல்விகளையும் ஒரு மனுஷன் சந்திக்கும் பொழுதுதான் தோல்விகளுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்குதுன்னு தெரியும். பாருங்க, அப்படி நான் சிலவற்றை சந்தித்திருக்கிறேன். அதனால தான் தைரியமாக சொல்கிறேன், சில கலக்கங்களை தேவன் தருவார். நான் அந்த கலக்கங்களெல்லாம் மீறிலாம் போயிருக்கிறேன். அதனால தான் எனக்கு இந்த ட்ரபுள்டுன்ற வார்த்தை என்னைய ரொம்ப ட்ரபுள் பண்ணியிருக்கு. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது பாஸ்டர் அப்படின்னா, அதுக்கு சில காரியங்கள் பாருங்கள். நீங்கள் தேவனோடு கூட அதிக நேரம் செலவழிக்கும் பொழுது அதனுடைய காரணங்களை தேவன் நமக்கு விவரிப்பார். நம்ம ட்ரபுள்டாக இருக்குது, எனக்கு ஆவியில் கலக்கமாக இருக்குன்னா, இப்போ தேவனோடு கூட போய் உட்கார்ந்து இந்த கலக்கத்தை நான் மாறணுமா, இல்லை நான் எதையாவது மாற்றிக்கொள்ள வேண்டுமா, இல்லை வெளியரங்கமான நிலைகளிலே எதாவது ஒன்று மாற வேண்டுமா என்பதை நம்ம என்ன பண்ணணும், தேடி கண்டுபிடிக்க அழைக்கப்படுகிறோம். மார்க் 6ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு என்ன ஆயிட்டாங்க? கலக்கம். இது எல்லாமே டராசோ தான். கலக்கம், பயம், பயம் நிறைந்த கலக்கம், அஜிடேட்டட், ட்ரபுள்டு, இது எல்லாமே என்னன்னா கலக்கத்தை குறித்தே பேசுகிறது. இவங்க வெளியரங்கமான கலக்கம் கூட கிடையாது, உள்ளான நிலைகளில் கூட என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஒரு பெரிய கலக்கத்துக்குள்ளாய் கடந்து சென்றிருக்கலாம். இப்போ இந்த கலக்கம் வந்துச்சுன்னா அதனுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ தேவனுடைய உதவி இல்லாமல் நீங்கள் இதை ஜெயிக்கவே முடியாது. அதுக்கு தான் இந்த கலக்கம் வருகிறது. கலக்கத்தினுடைய மிகப்பெரிய அறிகுறிகள், மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் என்னன்னா, தேவனுடைய உதவி இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்கவே முடியாது. ஒரு சில வேளைகளில் நம்ம சுய பலன், கரெக்டாக நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய பணம், செல்வாக்கு இதெல்லாம் வச்சு ஜெயிக்கலான்னு இருக்கும் பொழுது தான் கர்த்தர் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறாரு, ஸ்டெப் அசைட் பண்ணிடுறார். கர்த்தர் தீமைக்கு காரணம் கிடையாது, ஆனால் அவர் அமைதியாக இருந்தாவே தீமை தானாக நடக்குது. இப்படி நீங்கள் ஒரு லேண்டை வாங்கிட்டு அது பக்கமே ஒரு 10 வருஷம் போகாமல் இருங்களேன், எல்லாமே முளைச்சிருக்கும். கரெக்ட்? இதெல்லாம் நீங்கள் வச்சதா? இல்லை, அதெல்லாம் இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மரம்லாம் வராது. எல்லாமே வீணாக போன மரங்கள் தான் என்ன பண்ணும், வரும். ஏன்னா சபிக்கப்பட்ட இடத்துல தானாக எல்லாமே தீமைகள் உருவாகிறது. அது மாதிரி தான் பூமியில் தேவன் அமைதியாயிட்டார்னா தானாக தீமைகள் என்ன பண்ணிடும், நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரபுள்டு வரும் பொழுது நாம் இப்போ தேவனோடு கூட தனியாக போய் நம்முடைய இன்கெப்பாசிட்டி, என்னால் இதை நிறைவேற்ற முடியாது என்ற ஒரு மனநிலைக்கு தேவன் நம்மை தள்ள விரும்புகிறார். ஏன் இந்த ஆவியானுடைய மொழிகளை குறித்து நான் உங்களுக்கு ஜாக்கிரதையாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன்னா,
தேவனோடு கூட இன்னும் ஆழமான உறவுக்குள்ளாய் உங்களை வழி நடத்துவதுதான் இதனுடைய நோக்கம். ஹல்லேலூயா. இதில் நிறைய நம்ம கிரீக் கற்றுக்கணும், நிறைய பாடம் படிக்கணும், யாருக்கும் தெரியாததை புரிஞ்சுக்கணும், அது எல்லாமே நடக்கும் ஒழிய, ஆனால் அது நம்முடைய கோல் கிடையாது, அது நம்முடைய எண்ட் ரிசல்ட் கிடையாது. நம்முடைய இலக்கு என்னவென்று சொன்னால், நான் இன்னும் தேவனோடு கூட ஆழமான உறவில் என்ன பண்ண வேண்டும், சம்பாஷணை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய திட்டம். அதனால இந்த டெராசா என்பது கலக்கங்கள், டெராசா என்பது கலக்கங்கள். அந்த கலக்கத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது என்னுடைய உணர்வுகள்லேருந்து வருதா இல்லை தேவன் என்னை உணர்த்துறாரா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப நிதானமாக பொறுப்பாக கண்டுபிடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே, நான்காவதாக ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். இது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருக்கிறது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்திலே யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். தினந்தோறும் என்ன பண்ணான், சம்பாஷணை பண்ணினான். ஓகே, ஆவியிலே என்ன பண்ணாரு அவரு, அந்த அத்னேனியா பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து. ஓகே, இது பாரசோயா அப்படின்ற ஒரு வார்த்தை, PAROXUNO, பாரசோயா என்ற இந்த கிரேக்க வார்த்தை. பாருங்க, சில நம்ம அந்த மொழிகள்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட் கிடையாது, ஆனால் அந்த மொழிகளுடைய அர்த்தங்களை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுக்கிறோம். பாரசோயோ, ஓகே, PAROXUNO, ஓகே, அப்படின்னா எ ஷார்ப் ப்ரொவோகேஷன், ஒரு கூர்மையான தூண்டுதல். இங்க தமிழ்ல வாசிக்கும் பொழுது பாருங்க, அவர் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்து என்று சொல்லி இருக்கிறது. நான் இப்போ ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா, now while Paul waited for them at Athens, his spirit was stirred. அது தூண்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு கூர்மையான காரியங்கள் அவர் ஆவியில் என்ன பண்ணப்பட்டிருக்குது, செயல்பட்டிருக்குது. ஸ்டிர்ட் என்ற ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸ்டிர்ட் என்ற வார்த்தை பாரசோயோ, ஓகே, அப்படி என்று சொன்னால் ஈஸிலி ப்ரொவோக்ட். அப்படி என்றால் அவருக்குள்ள ஒரு தூண்டுதல் வருது, திடீர்னு ஒரு 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 அதை தான் தமிழில் வைராக்கியன்னு போட்டாங்க. ஆனால் அது வைராக்கியம்னா ஜீல், ஆனால் இது ஒரு தூண்டுதல். அப்படி என்றால் ஒன்றை பார்க்கிறார், அந்த பார்த்த உடனே அவருக்குள்ள என்ன பண்ணுது, உள்ள ஆவியில் ஒரு ஒரு விதமான வழி நடத்துதல், இல்லாவிட்டால் ஒரு ஒரு அசைவு ஒன்று ஏற்படுகிறது. ஏன்னா இது பாருங்க, நம்ம கிரீக்லேருந்து இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ்லேருந்து அது என்ன பண்ண வேண்டியிருக்குது, தமிழில் எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கு. தமிழில் எடுத்துகிட்டு வர்றது மட்டும் இல்லை, தமிழில் புரிய வைக்கிறது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை. எப்படி, அதனால தான் நிறைய பேர் இப்போ என்னென்னா மேலோட்டமாக ஒரு 4 பாயிண்ட்டு சொல்லி அழகாக மெசேஜ் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, முடிச்சிடுறாங்க. அது ரொம்ப ஈஸி, எனக்கும் ரொம்ப ஈஸி. எப்படி பாருங்க, ஆவியிலே நமக்கு ஒரு 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 தூண்டுதல் உண்டாக்கப்படுவது தேவனுடைய திட்டம். திடீர்னு கர்த்தர் உங்களை ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போக சொல்லலாம். A sharp provocation, a stirring can happen. Okay, easily provoked, அவர் தூண்டப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏன்னா இங்க இந்த கிரேக்க வார்த்தையெல்லாம் எதற்கு கொடுத்திருக்கிறாங்கன்னா, இதெல்லாம் நம்முடைய மாம்சத்தின் தூண்டுதல்களுக்காக ஆவியிலே ஒரு ஒரு தூண்டுதல் அவருக்கு என்ன பண்ணியிருக்குது, உண்டாயிருக்கு. அதாவது ஆவியில வைராக்கியம் அடைந்து என்று சொல்லி அதை தமிழ் பைபிளில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். John chapter 5 verse 7. அதற்கு வியாக்கியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். வேறொருவன் எனக்கு முன்னாடி என்ன பண்றான், இறங்கி விடுகிறான் என்று சொன்னான். Before it is been stirred, அது மறுபடியும் அது
இயக்கப்படுவதற்கு முன்பாகவே வேறொருவன் என்ன பண்ணிடுறான், இறங்கி விடுகிறான். ஓகே, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஒரு ஒரு உள்ளான தூண்டுதல் அவருக்கு என்ன பண்ணியிருக்குது, அது உருவாகி இருக்கிறது. இது ஆவியானவரால் நடத்தப்படக்கூடியவைகள். இது யாரால நடத்தப்படக்கூடியவைகள்? ஆவியானவரால் நடத்தப்படக்கூடியவைகள். அதனால்தான் நம்மளுக்கு திடீர்னு ஒரு எண்ணமோ இல்லாவிட்டால் ஒரு உணர்வோ இல்லாவிட்டால் ஒரு செயலுக்கான காரியங்கள் நம்முடைய ஆவியிலே தூண்டப்படும் பொழுது நம்ம அதை ரொம்ப சின்சியரா என்ன பண்ணணும், அதை கடைபிடிக்க ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஏன் இப்படி ஒரு தூண்டுதலை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார் என்று சொன்னால் அதனுடைய முதல் காரணம் என்னன்னா, கர்த்தர் தம்முடைய வல்லமையை கட்டவிழ்க்க விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த திடீர் தூண்டுதலினுடைய காரணங்கள் என்னவென்று சொன்னால், தேவன் தன்னுடைய வல்லமையை என்ன பண்ண விரும்புகிறார், கட்டவிழ்க்க. He wants to release his majesty, his power, his glory, தன்னுடைய மகிமை, தன்னுடைய செயல்கள், தன்னுடைய ஆற்றல்களை தேவன் என்ன பண்ணுகிறார், அவர் நிறைவேற்ற விரும்புகிறார். யூசுவலா இந்த உள்ளான தூண்டுதல் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ரொம்ப வேகமாய் நடக்கக்கூடியதாக இருக்கும். இட் வில் பி இன்ஸ்டன்டேனியஸ் லீப் இன் தி ஸ்பிரிட். எனக்கு அப்படிப்பட்ட சில காரியங்கள்லாம் நடந்திருக்குது. இதெல்லாம் இந்த நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் எனக்கு இதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ண முடிஞ்சிச்சு. பாருங்க, சில இது எழுத்துக்களாகவே இருக்கும், அனுபவங்களாக மாறி இருக்காது. சில இது அனுபவங்களாக இருக்கும், ஆனால் அவைகள் எழுத்துக்களாய் மாறி இருக்காது. ஆனால் இந்த அற்புதமான கிளாஸ் என்னன்னா, எழுத்துக்களையும் எழுதப்பட்டவைகளையும் நாம் அனுபவித்தவைகளையும் சேர்த்து பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அநேக வேளைகளிலே தேவன் நம்மளை தூண்டி நம்மளை செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். He will provoke us. எதற்கு என்று சொன்னால் இம்மிடியட்டா அது நடக்கும். அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். டக்குன்னு சில காரியங்கள் என்ன செய்வார், கர்த்தர் சொல்லுவார். அவங்க ஒரு சில வேலைகளில் சிலரை சந்திச்ச உடனே கர்த்தர் சில வார்த்தைகளை சொல்லுவார். இட் வில் பி an immediate spark in the spirit. நான் அதை சொன்ன உடனே சொல்லுவாங்க, பாஸ்டர் திடீர்னு ஏன் இதை சொல்றீங்க? பாருங்க, இதை நல்ல ஆவியில் பயிற்சி செய்தவங்களுக்கு தான் புரியும். அதே மாதிரி சில நபர்களை சந்திக்கும்படியாய், சில பேரை தூண்டும்படியாய் கர்த்தர் என்ன பண்ணுவார், சொல்லுவார். ஒரு சிலருக்குலாம் நான் ஃபோன் பண்ணியிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, எப்படி இந்த டைமில் கரெக்டாக என் கூட பேசினீங்கன்னுவாங்க. ஏனென்றால் நம்மளுக்கு ஆவியானவர் நம்ம தொடர்ந்து அவர் கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது இந்த லீப், இந்த ஸ்பிரிட் அவர் என்ன பண்ணுறாரு, அதை ஏற்படுத்துகிறார். ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்னன்னா, இப்படி ஆவியானவருடைய அந்த துல்லியமான தூண்டுதல்களுக்கு நம்ம இம்மீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணாதான் அது நிறைவேறும். அதான் இதில் இருக்க முக்கியமான விஷயம். அது வந்ததுனாலவே நிறைவேற போறதில்லை. இப்படி ஆவியானவர் நம்மளை ஒரு சின்ன இடத்துல நம்மளை அவர் ஒரு ப்ரொவோக் பண்றாரு, ஒரு ஷார்ப்பா ஒரு திட்டமிட்டு ஒரு தூண்டுதலை கட்டளையிடும் பொழுது நம்ம அதை வாங்கிக்கிட்டு அப்படியே சும்மாவே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நிச்சயமா என்ன பண்ணாது, அது மெட்டீரியலைஸ் ஆகாது. அப்படின்னா அது முழுமையான செயல் திட்டத்துக்கும் முழுமையான வடிவத்துக்கும் என்ன பண்ணாது, அது வராது. இதுல மனிதனுடைய பங்கும் இருக்குது. அப்படின்னு சொன்னால் கர்த்தர் அதை செயல்படுத்துவதற்கான சில நேர அளவுகளை கொடுக்கிறார். நீங்க ப்ரொவோகேஷன் எனக்கு அன்னைக்கு கர்த்தர் சொன்னாருன்னு ஒரு மாசம் கழிச்சு போய் அதை செய்தீங்கன்னா அது என்ன ஆகும், செயல்படாது. நான் சில வேலைகள் எல்லாம் ரெண்டு பக்கமும் செய்திருக்கேன். வந்த உடனேயும் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன், வந்த உடனே கீழ்ப்படியாமே இருந்திருக்கிறேன். ஏன்னா ஒரு வாட்டி நான் ஒரு விஷயத்தை செய்து பயங்கரமா தோல்வி அடைஞ்சிட்டதுனால நான் அந்த விஷயத்தை இனிமேல் செய்யவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தேன். ஏன்னா அதில் நிறைய நஷ்டம், நிறைய மன கஷ்டம், சரீர பலவீனங்கள் எல்லாமே நான் சந்தித்தேன். பாருங்க, ஒரு நாள் திடீர்னு எனக்குள்ள ஒரு பெரிய தூண்டுதல், அந்த இழந்து போன வேலையை மாதிரியே ஒரு வேலையை செய்ய சொல்லி எனக்கு ஒரு தூண்டுதல் வருது. நான் வாழ்க்கையில் நஷ்டம் அடைந்த வேலையை மாதிரியே ஒரு வேலையை செய்ய சொல்லி எனக்கு தூண்டுதல் வருது. நான் உடனே என்ன சொல்லிட்டேன்னா, இயேசு நாமத்தினால இப்படிப்பட்ட மாம்ச தூண்டுதல்களை எல்லாம் நான் என்ன பண்றேன், சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஜெபம் பண்ணிட்டு அதை நான் செய்யாம விட்டுட்டேன். ஒரு 3-4 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதை மட்டும் நான் ஒழுங்கா செய்திருந்தேன்னா நிச்சயமாய் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நடந்திருக்கும். அப்போ கர்த்தர் என்கிட்ட மெதுவாக சொன்னார், இப்போ நீ எதையும் செய்ய முடியாது, அதுக்கு டைம் ஓவர் அப்படின்னு. இந்த ஸ்ட்ராங் ப்ரொவோகேஷன், இப்படிப்பட்ட ஒரு துல்லியமான திட்டவட்டமான தூண்டுதல் நடக்கும் பொழுது என்னன்னா, இட்ஸ் ஆஸ் எ விண்டோ ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கு அந்த கால அளவுகள் தான் இருக்குது. அதை தான் யோவான் 5ஆம் அதிகாரத்தில்
4ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் அந்த குளத்தருகில் இருந்தவன் சொல்றான், அது தூண்டப்படும் பொழுது நான் அதுக்குள்ள என்ட்ராக முடியல. இட் ஹாஸ் எ டைம் ஃப்ரேம். ஃபர்ஸ்ட் இறங்கணும். எப்படி அது எப்போ கலக்கப்படுவாங்க, இது எப்போ இறங்குவாங்க, முதல்ல எப்போ தேவதூதன் வந்து கலக்கனான்னு எல்லாருமே அந்த குளத்தையே தான் என்ன பண்ணியிருந்திருப்பான், பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். பாருங்க, தேவன் அந்த காலத்தில் ஹீலிங் எல்லாம் எவ்வளோ கஷ்டமான ஒரு இடத்துல வச்சுருந்துருக்கிறார். எப்படி நீங்கள் குளத்து பக்கத்துலேயே உட்காந்து என்ன பண்ணியிருக்கணும், கலங்குதான்னு பார்த்துட்டே இருக்கணும். எப்படி கலங்கணுன்னா முதல்ல இறங்கணும். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, அவருடைய தழும்புகளால் நாம் எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் சுகத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதனால தான் நம்ம பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்களெல்லாம் தாண்டி நாம் புதிய உடன்படிக்கையில் மிகப்பெரிய கிருபையின் காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அது நம்முடைய சப்ஜெக்ட் இல்லை. நம்முடைய சப்ஜெக்ட் என்ன, அந்த கொடுக்கப்பட்ட கால அளவில் நாம் செயல்பட வேண்டும். இப்போ கர்த்தர் இந்த இடத்துக்கு போங்க, சுவிசேஷத்தை அறிவின்னு சொல்கிறாரு, அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. இவர் சொல்லி 6 மாதம் கழித்து நீங்கள் பைபிளெலாம் எடுத்துன்னு போனீங்கன்னா அந்த ஆள் அங்கே இருக்க மாட்டான். மேபி அவன் இந்த ஊர்லேயே இருப்பானா உலகத்தில் இருப்பானான்னு கூட சந்தேகமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ எவ்ரி ஷார்ப் ப்ரோவகேஷன் ஹேஸ் எ டைம் ஃப்ரேம். அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ விசுவாசத்தோடு கூட அபிஷேகத்தை நினைந்து அந்த தெய்வீக தூண்டுதல்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், பயங்கரமாக நம்ம விட்டு கொடுக்க ஆரம்பிக்கணும். நான் உங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுறது என்னன்னா, இப்படி சின்ன சின்ன தூண்டுதல் வரும்பொழுது விசுவாசத்தோடு செயல்பட்டு பாருங்க. சின்ன சின்ன தூண்டுதல் வரும்பொழுது என்ன பண்ணுங்க, விசுவாசத்தோடு செயல்பட்டு பாருங்க, அது வேலை நடக்குதான்னு பாருங்க. நம்ம இந்த பைபிள் காலேஜ்லாம் கட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய தூண்டுதல்களின் அடிப்படையில் தான் நடத்தியிருப்பேன். அதனால தான் என் கூட இருக்கிற சிலருக்கெல்லாம் அவங்களுக்கு இது என்னன்னே சில டைம் புரியாது. எனக்கு கூட ஒருத்தர் இருந்தார், அருமையான ஒரு ஊழியக்காரர். அவர் சொன்னார், எதுக்கு தான் பாஸ்டர் இதெல்லாம் செய்துன்னு இருக்கிறாருன்னு தெரியல, இதெல்லாம் என்ன தான் நடக்குமோ அப்படின்னு. ஆனால் அவர் போன அக்டோபர் மாதம் வந்து பார்த்துருந்தாருன்னா நல்லா புரியும். ஏன்னா தூண்டுதல் வந்தது எப்பயோ வந்துச்சு. ஆனால் அதை நிறைவு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா பல ஆண்டுகள் கழித்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மிஷினரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது தான் அந்த தூண்டுதலினுடைய நிறைவு நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 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 நடைமுறை காரியத்தை சொல்கிற பாருங்க. நீங்கள் கடைக்கு போனால் கூட இப்படிப்பட்ட தூண்டுதல்களுக்கு ஆயத்தமாக இருங்க. ஓகே, ஏன்னா இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அப்புறம் மளிகை கடைக்கு அனுப்புறதுக்கு நம்மால் வேறு பிரசங்கம் பண்ணுறாருன்னு எதாவது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் ஒரு கடைக்கு போகணுன்னா கூட பாருங்கள், நான் சில ஹோட்டலுக்குள்ளெல்லாம் என்ட்ரு ஆகிட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கேன். என் கூட இருக்கிற செந்திலுக்கு நல்லா தெரியும். அவர் சொல்லுவார், உங்களுக்கு டிஸ்டர்ப் இருந்தால் உங்களுக்கு ஏதாவது தூண்டுதல் இருந்துன்னா இங்கேருந்து போயிடலான்னு. அதே மாதிரி எதுவுமே இல்லாத காடுகளில் இருக்க ஒரு நல்ல ஹோட்டலுக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கிறோம். அதெல்லாம் வந்து நீங்கள் எது சேட்டலைட் வச்சு கூட அந்த ஹோட்டலை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த தூண்டுதல் வரும் பொழுது, அந்த தெய்வீக திட்டத்தை நாம் சரியான நேரத்தில் செயல்படுத்தும் பொழுது பெரிய பெரிய மாற்றங்களை பார்க்கலாம். நீங்க ஒரு பொருளை வாங்குறது கூட தேவன் நம்மளை தூண்ட முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, ஆவியிலே வழி நடத்தப்படுவதை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. நான் ஆவியில் இருக்கிறேன்னா என்னன்னா, ரொம்ப நேரம் டங்ஸ்ல பேசிட்டா இவங்க ஆவியில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. எப்படி? நீங்க ஆவியானவருக்குள்ளாக உங்களுடைய செயல் திட்டங்களை செயல்படுத்துகிறவர்களாய் மாறும் பொழுதுதான் நீங்க ஆவிக்குரியவர்களாய் மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ரொம்ப நேரம் டங்ஸ் பேசியோ, ரொம்ப நேரம் பாட்டு பாடியோ, இல்லை ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணிட்டோ ஆவியிலெல்லாம் இல்லை. நீங்கள் ஆவியானவருடைய அந்த தூண்டுதல்களை நீங்கள் சரியாக நிதானித்து அதை சரியாய் செயல்படுத்தும் பொழுதுதான் நம்ம ஒன்று சொல்லலாம் பாருங்க, இப்போ ஆவியில் வழி நடத்தப்படுகிறார்கள். இன்னைக்கு இதுதான் பெந்தேகோஸ்த சபையினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணம். நம்ம மேலோட்டமான விஷயங்கள் தான் ஆவிக்குரிய தன்மை என்று பெருசாக பார்க்குறோம். ரொம்ப நேரம் டங்ஸ் பேசிட்டா சரின்னு நினைக்கிறோம். எனக்கு ரொம்ப நேரம் டங்ஸ் பேசுவது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஆனால் அதுதான் எல்லாம் நிறைவு என்று சொன்னால் தவறு. அதில் இருந்து நம்மளுக்கு ஆவியானவர் என்ன தூண்டுகிறார் என்பதை என்ன பண்ணணும், அதை நம்ம கேப்சர் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த 4 காரியங்களை நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருக்கிறேன். ஸ்டெனாசோ, எம்பார்மியோ, டெராசோ, பேரக்சியோ. ஓகே, பேரக்சியோ அப்படின்ற இந்த வார்த்தைகளெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக வாசித்திருக்கிறோம். இதை வந்து விசுவாசத்தில் தான் செயல்படுத்தணும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய உள் உணர்வுகளை அதுவே தானாக எல்லாம் நிறைவேறுமா? இல்லை. எப்படி ரட்சிக்கப்படுவதற்கு கிருபையும் விசுவாசமும் ஒன்றாகிறதோ, அதே போல தேவ திட்டம் பூமியில் நிறைவேறுவதற்கு தேவனுடைய வழி நடத்துதலும் நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணுகிறது,
ஒன்றாக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இப்போ கர்த்தர் நம்மளை எங்கேயாவது ஒரு ஊழியத்துக்கு போக சொன்னார்னா, போக சொல்கிறாருன்றது ஒரு தெய்வீக தூண்டுதல். இட் இஸ் அன் இன்ட்யூஷன். ஆனால் இந்த இன்ட்யூஷனை நம்ம வாங்கிட்டு நம்ம விசுவாசத்தில் செயல்படலைன்னா அது என்ன பண்ணாது? பெரிய மாற்றங்களை என்ன பண்ணாது? ஏற்படுத்தாது. ஒரு அருமையான ஊழியக்காரர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது பாருங்கள், அவர் தெய்வீக சுகத்துக்காக ஜெபம் பண்ணணுன்றது அவருக்கு சிறு வயதுலேருந்தே கர்த்தர் அவரை பலப்படுத்தி இருக்கிறார். அப்புறம் அந்த ரட்சிக்கப்பட்ட காலங்கள்லேருந்தே அவரோடு பேசியிருக்கார். அப்போ அவர் அந்த தெய்வீக சுகத்தை விசுவாசிக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு சர்ச்சில் போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது அவருக்கு ஒரு தூண்டுதல் வருது. பக்கத்தில் ஒரு அம்மா வந்து கால் பிரச்சனையோடு உட்காந்துருக்குது. நல்லா தெரியுது அந்த அம்மாவுக்கு காலில் ஏதோ பிரச்சனை, வெளியில் ஏதோ அந்த பிரேசஸ்லாம் போட்டிருக்குது. அப்போ ஆவியானவர் சொன்னாராம், ஜெபம் பண்ண அந்த அம்மாவுக்கு அப்படின்னு. இப்போ பாருங்கள், ஒரு தூண்டுதல் வருது. இப்போ தூண்டுதல் வந்தோடனே, ஆமாம் இயேசுவின் நாமத்தினால மனதார ஜெபிக்கிறேன்ப்பா அப்படின்னு ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னாராம், நீ அந்த அம்மாட்ட கேட்டுட்டு ஜெபம் பண்ணுன்னு. அப்போ அவர் கேட்டிருக்காரு, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டுமா ஒரு தெய்வீக சுகத்துக்காக? சரின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு பாருங்கள், இந்த தூண்டுதல் வந்துச்சு, விசுவாசத்தில் செயல்படுத்தினார். அவர் சொல்கிறாரு, அவர் பார்த்த மிகப்பெரிய அதிசயமாக அது ஒரு பெரிய ஹீலிங். இம்மீடியட்டாக கர்த்தர் அவர் அந்த 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 ஸ்திரீயை ஹீல் பண்ணியிருக்கிறார். அப்போ ஒன்று நம்மளுக்கு தெரியுது பாருங்கள், அந்த உள்ளான உணர்வு, இந்த உள்ளான தூண்டுதல்களை நாம் விசுவாசத்தோடு கலந்து தான் என்ன பண்ணணும்? செயல்படுத்த வேண்டும். அப்போ தேவன் நம்மளை பலப்படுத்த விரும்புகிறார். அந்த அந்த பலனிலே நாம் கடந்து செல்ல என்ன பண்ணியிருக்கிறோம்? நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த அப்ளிகேஷன் ஆஃப் இன்ட்யூஷன், இந்த உள் உணர்வுகள், இந்த 4 கிரேக்க வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இதனுடைய செயல்பாடுகள் என்னவென்று சொன்னால், ஓகே, இதனுடைய செயல்பாடுகளை நான் சற்று சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, we should always pray. இந்த உள் உணர்வுகளுக்காக நாம் அதிகமாக என்ன பண்ணப்பட வேண்டும்? ஜெபிக்கப்பட வேண்டும். We must always pray and we should ask clarifying questions. நாம் திட்டவட்டமான கேள்விகளை கர்த்தர்ட்ட என்ன பண்ணணும்? கேட்க ஆரம்பிக்கணும். நான் சொல்ல பாருங்க, கேள்விகளே நமக்கு நல்ல பதில்களை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம சரியான கேள்வி கேட்காதனால தான் சரியான பதில்கள் என்ன பண்ணல, வரல. நீங்கள் இந்த நெறியாளர்களாக இருக்கிறாங்க பாருங்கள், அந்த நியூஸ் வாசிக்கிறவங்க வேறு. ஏன்னா அது வந்து நீங்கள் உங்களுக்கு டெலிப்ராம்டரில் ஓடும், இல்லாட்டி அந்த காலத்தில் பேப்பரில் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை கம்ப்யூட்டரில் இருக்கும். நீங்கள் கரெக்டாக உச்சரித்து எப்படி எல்லாரும் பார்த்து பயப்படாத மாதிரி இருந்தால் நீங்கள் நியூஸ் வாசித்துடலாம். எப்படி கரெக்டாக உங்களை பார்த்தா யாரும் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாத மாதிரி நீங்கள் மேக்கப்புலாம் போட்டு கரெக்டாக வந்து தமிழை கரெக்டாக இல்லை இங்கிலீஷோ வாசித்துட்டிங்கன்னா. ஆனால் இந்த நெறியாளர்கள் இருக்காங்க பாருங்கள், கேள்வி கேட்குறவங்க, இந்த கொஸ்டினர்ஸ், இந்த இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க பாருங்கள், இவங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான அறிவாற்றல் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கரெக்டாக ஒரு கேள்வி கேட்பான், அதில் நிறைய பேர் டென்ஷன் ஆவாங்க. இந்த டெவில்ஸ் அட்வொகேட்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, டெவில்ஸ் அட்வொகேட். ஐயோ, அவர் கேள்வி கேட்டார்னு வச்சுக்கோங்க, ஒரு தேசத்தினுடைய முதன்மை நிலையில் இருக்கிறவரே தண்ணி குடிச்சிட்டு மைக்கெல்லாம் கழட்டி போட்டு போயிட்டார். ஆமாம், ஏன்னா இது என்றைக்காவது ஒரு காலகட்டங்களில் எங்கேயாவது ஒளிபரப்பப்படலாம். ஏன்னா இப்போ யார் எப்போ பார்க்குறாங்கன்னு தெரில சோசியல் மீடியாவில். ஆனால் அந்த டெவில்ஸ் அட்வொகேட்டில் அவர் கேட்ட ஒரு கேள்வியில் இந்த தேசத்தினுடைய ரொம்ப முக்கியமான பதவியில் இருந்தவரை என்ன பண்ணிட்டாரு, மைக்கெல்லாம் கழட்டி போட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, தண்ணி குடிச்சிட்டு போயிட்டார். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, கேள்விகள் கேட்பதற்கு மிகப்பெரிய தெளிவான அர்த்தங்கள் தேவைப்படுகிறது. இன்றைக்கி ஆவியானவர் நமக்கு ரொம்ப கிளியராக ஒன்று சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் நல்லா ஜெபியுங்க, அடுத்தது என்ன பண்ணுங்கள், சரியான கேள்விகளை கேட்க ஆரம்பியுங்கள். அடுத்து 3வது ஒன்று சொல்கிறோம் பாருங்க, இப்படிப்பட்ட அனுபவங்கள் நிறைந்த மக்களோடு கூட உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து அதை என்ன பண்ணுங்க, அதை இன்னும் மேம்படுத்தி கொள்ளுங்கள். ஓகே, அதை இன்னும் என்ன பண்ணுங்க, மேம்படுத்தி கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்கள் நிறைந்தவர்களோடு கூட
நீங்களும் இந்த அனுபவங்களை பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த அனுபவங்களுக்கு ஒரு மேன்மையான நிலைகள் உண்டாக்கப்படுகிறது. இதை தான் நான் நினைக்கிறேன், the way we apply these things, இதை எப்படி நம்ம செயல்படுத்த போகிறோம் என்று சொன்னால், முதலாவது நிறைய ஜெபிக்கணும், இரண்டாவது இதை குறித்து நிறைய கேள்விகள் கேட்கப்பட வேண்டும், மூன்றாவது நல்ல ஆரோக்கியமான மக்களோடு கூட உட்கார்ந்து என்ன பண்ணணும், நம்ம இதை பேச ஆரம்பிக்க வேண்டும். இப்போ நிறைய பேர் ஒன்று கூடும் பொழுது பாருங்கள், எதையோ பேசுகிறாங்க. எப்படி என்ன பேசுகிறாங்கன்னே சில வேளையில் தெரியல. எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஊழிய நிலைகளில் இருக்கவங்க கூட உட்காந்திங்கன்னா அவர்கள் எப்பயுமே ஆவிக்குரிய நிலைகளை பற்றி தான் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆவிக்குரிய தன்மைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஆவிக்குரிய சாம்ராஜ்யத்தின் திட்டங்களை குறித்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அதெல்லாம் பண்ணும் பொழுது உங்கள் ஆவியிலே இந்த உள் உணர்வுகள், இந்த உள்ளான தூண்டுதல் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். ஹல்லேலூயா. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த உள் உணர்வுகளை நாம் செயல்படுத்த ஆரம்பிப்போம். ஆமே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் தேவனின் பாரங்கள் என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். The burden of the Lord. We will be studying the next class, the burden of the Lord. தேவன் எப்படி நம்ம கூட செயல்படுகிறார் என்பதற்கு, தேவனின் பாரங்கள் எப்படி நம்ம கூட செயல்படுகிறது, கடத்தப்படுகிறது, நம்முடைய ஆவியிலே தேவன் தன்னுடைய பாரத்தை எப்படி பகிர்ந்து கொள்கிறார் என்பதை குறித்து நான் பேச இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த உள் உணர்வுகள், இந்த உள்ளான தூண்டுதல்களை குறித்தெல்லாம் நம்ம படித்தோம். வருகிற கிளாஸில் த பேர்டன் ஆஃப் த லார்ட், கர்த்தர் தம்முடைய பாரத்தை எப்படி நம்முடைய ஆவியிலே அதை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். அது எப்படி இருக்கும், அதுக்கு நம்ம எப்படி செயல்பட வேண்டும், அதற்கு எப்படி நம்ம விட்டு கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே இந்த பாடத்திட்டங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி செபிக்கலாம். நல்ல பிதாவே, கர்த்தாவை நீர் ஏற்படுத்தின இந்த நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். தேவன் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுக்கு நீர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, இந்த நாட்களிலே இந்த தெய்வீக திட்டத்தையும் தெய்வீக தீர்மானங்களையும் நாங்கள் காது கொடுத்து கேட்கவும் இருதயத்திலே விசுவாசிக்கவும் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். வந்த ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் தயவுகளும் அதிகமாய் தங்கும்படியாய் செபிக்கிறப்பா. கர்த்தாவே, இவ்வளோ சிரமப்பட்டு தங்களுடைய எல்லா நேரங்களையும் கர்த்தாவே தேவனுக்கு என்று அர்ப்பணித்து வந்தவர்களை கர்த்தர் தாமே கரம் பிடித்து வழி நடத்தி இவர்களை உன்னதமான நிலையிலே, உயரமான நிலைகளை வைப்பீராக. பலவீனமாக இருக்கக்கூடியவர்களுக்காக கூட செபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக என்று இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.